கோபுர தீ விபத்து, பற்றி எரிந்த 2000 வீடுகள், 300 பேர் மாயம், 44 பேர் பலி. மூங்கில் பாரம்பரியத்தால் நேர்ந்த துயரச் சம்பவம். உலக வர்த்தக மையமாக திகழும் ஹாங்காங்கில் கடந்த பல 10 ஆண்டுகளாக இல்லாத வகையில் மிக பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருப்பது அந்த பிராந்தியத்தையே உலுக்கியுள்ளது. பச்சிளம் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் என இதுவரை சுமார் 44 பேர் கொல்லப்பட்ட நிலையில் சுமார் 279 பேரை காணவில்லை. மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நிலையில் சுமார் 300 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 32 அடுக்குமாடிகளை கொண்ட குடியிருப்பு கோபுரத்தில் பராமரிப்பு வேலைகள் நடந்து வந்துள்ளன. இதற்காக மூங்கிலால் சுற்றிலும் வேலி அமைத்துள்ளனர். கட்டிட வேலைகள் நடைபெறும் போது ஹாங்காங் மற்றும் சீனாவில் இந்த முறை பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த பாரம்பரிய பழக்கம்தான் அவர்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ளது. இந்த தீ விபத்தால் அந்த அடுக்குமாடி கோபுரத்தில் இருந்த 2000 வீடுகள் பாதிக்கப்பட்டன. கட்டிடங்களுக்குள் மூங்கில்கள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை தொழிலாளர்கள் விட்டு சென்றுள்ளனர். இதன் காரணமாக 3 தொழிலாளர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். வீட்டில் பெரும்பாலும் முதியவர்களே இருந்துள்ளனர். கட்டிட வேலை நடப்பதால் தூசு நுழையாமல் இருக்க வீடுகளின் ஜன்னல்களை அடைத்து வைத்துள்ளனர். இதனால் தீ பற்றியவுடன் அவர்களுக்கு அது பற்றி தெரியவில்லை. நன்றாக பரவிய பிறகே அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது. அதே நேரம் கடந்து விட்டதால் அவர்களால் வெளியேற முடியவில்லை. கடும் வெப்பம் காரணமாக பலர் உயிரிழந்திருக்கலாம் அல்லது மயங்கி வீட்டிற்குள் விழுந்திருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு மின் இணைப்பு துண்டிப்பு, மொபைல் சேவை துண்டிப்பு உள்ளிட்ட காரணங்களால் வீடுகளில் சிக்கி இருப்பவர்களின் நிலையை அறிய முடியாமல் போயுள்ளது. புதன்கிழமை பிற்பகலில் தொடங்கிய தீ விபத்து வியாழக்கிழமை காலை வரை தீவிரமாக இருந்துள்ளது. மேலும் வேகமாக வீசிய காற்று காரணமாக தீப்பிழம்புகள் பரவி அடுத்தடுத்த வீடுகளை தீக்கிரையாக்கியுள்ளது. சீனாவிடம் இருந்து தன்னாட்சி பெற்ற பகுதியாக ஹாங்காங் உள்ளது. எனினும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு சீனா முழு உதவியை செய்துள்ளது. தீயணைப்பு வீரர்கள் சிலரும் மீட்பு பணியில் வீரமரணம் அடைந்துள்ளனர்.